திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரம்மோற்சவத்தில் அன்ன வாகனத்தில் வீதி உலா வந்து மலையப்ப சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஏழுமலையான் கோயில் பிரம்மோற்சவ விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இரண்டாம் நாளான நேற்றிரவு கோவிந்தா முழக்கத்திற்கிடையே மலையப்ப சுவாமி சரஸ்வதி அலங்காரத்தில் அன்ன வாகனத்தில் 4 மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அன்னப்பறவையானது பால் மற்றும் தண்ணீரை தனித்தனியே பிரிப்பது போல் பக்தர்களின் தீய எண்ணங்களை அகற்றி நல்ல எண்ணங்களை சுவாமி வழங்குவார் என்பது நம்பிக்கை. வீதி உலாவின் போது ஆந்திரா, கர்நாடகா, ராஜஸ்தான் மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களின் கோலாட்டம், பஜனைகள் நடைபெற்றன. மேலும் பல்வேறு வேடமணிந்து பக்தர்கள் ஊர்வலத்தில் பங்கேற்றனர். சேஷனின் மேல் வந்து செகத்தினை ஆழ்கின்றார், சின்ன சேஷன் மேலாடி சிறு பிள்ளையாகின்றார். சேஷனின் மேல் வந்து செகத்தினை ஆழ்கின்றார், சின்ன சேஷன் மேலாடி சிறு பிள்ளையாகின்றார். சிம்மத்தின் மேல் வந்து சிறிய காக்கின்றார், அம்சத்தின் மீதிருந்து அன்பினை பார்க்கின்றார். முன்னதாக ரங்கநாதர் மண்டபத்தில் உற்சவர்களான ஸ்ரீதேவி, பூதேவி தாயார்களுடன் மலையப்ப சுவாமிக்கு வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பால், தேன், இளநீர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட மூலிகை வாசனை திரவியங்கள் கொண்டு திருமஞ்சனம் நடைபெற்றது. மேலும் சுவாமி தாயாருக்கு திராட்சை, முந்திரி, பாதாம், பிஸ்தா, ஏலக்காய், வெட்டி வேர்களால் பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட கிரீடம், மாலை அணிவிக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.